சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் அப்படின்ற ஒரு விதியை பார்ப்போம். அதாவது நட்சத்திரங்கள் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டவை நட்சத்திரங்கள். அதில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளது. அதில் எதெல்லாம் நிலத்தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம் அடிப்படையாக கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இது ஏன் அப்படின்னா பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் நட்சத்திரங்களை அடிப்படையாக ஜென்ம பட்ச தீர்மானிக்கிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பஞ்சபூதங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த பூதத்தை சார்ந்தவை அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ முதல் இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் என்னென்ன? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம். இந்த 5 நட்சத்திரங்களும் நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அடுத்து இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் அது என்னென்ன? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6 நட்சத்திரங்களும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அடுத்து இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 5 நட்சத்திரங்களும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அடுத்து இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் அது என்னென்ன? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரங்களும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அடுத்து இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள், கடைசியாக இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் அது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அது என்னென்ன? திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்களும் கடைசி பூதமான ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. இப்போ ராசிகளை பஞ்சபூதங்களாக பிரிச்சிருக்கோம். அதில் பாருங்க, நெருப்பு இருக்கும், அடுத்தது நிலம் இருக்கும், அடுத்தது நீர் இருக்கும், காற்று இருக்கும், திரும்பவும் நிலம், நெருப்பு இருக்கும், நிலம் இருக்கும், நீர் இருக்கும், காற்று இருக்கும். ஆனால் ஆகாய தத்துவம் எங்கேயுமே இல்லை. அந்த 12 கட்டங்களில் மத்திய பாகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ், ஒரு கட்டம், அதுதான் ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகாய தத்துவம் எல்லாரோடையும் இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஆகாயத்தில் எல்லா பஞ்சபூதத்தையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்குது. பஞ்சபூதம் இருக்குது, ஆகாய தத்துவம் இருக்குது. ஆகாயத்தில் என்ன பண்ணுது? காற்று, நிலம், நீர் எல்லாத்தையுமே அரவணைச்சு போகிற தன்மையில் இருக்குது. அப்போ ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் எல்லாரோடையும் எளிமையாக பழகி எளிதாக சேர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்கள். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் கேட்குறாங்க, வளர்பிறைக்கு ஒரு மாதிரி பச்சை இருக்கும், தேய்பிறைக்கு ஒரு மாதிரி பச்சை இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி வரிசையாக பஞ்சபூதங்கள் இருக்கும்போது எப்படி மாறும்? அப்போ வளர்பிறைக்கு ஒரு மாதிரியும் தேய்பிறைக்கு ஒரு மாதிரியும் வருமா? நட்சத்திரங்களை மாற்ற முடியுமா? 27 நட்சத்திரம் வரிசை இதுதானே. அப்போ வளர்பிறைக்கு ஒரு மாதிரியும் தேய்பிறைக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. முதல்ல இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் வல்லூர், அவங்க நிலத்தத்துவம். இரண்டாவது இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் அவர்கள் நீர் பஞ்சபூதத்தை சார்ந்தவர்கள். அவங்க யார் அப்படின்னா ஆந்தை. மூணாவதாக இருக்கக்கூடியது நெருப்பு தத்துவம். அடுத்து இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அடுத்து இருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். கடைசியாக இருக்கக்கூடிய 6 நட்சத்திரங்கள் ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அதனால் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் குழப்பிக்க வேண்டாம். நட்சத்திரங்கள் வரிசை இதுதான் அப்படின்னா இதுதான். வளர்பிறைக்கு தேய்பிறைக்கு மாற போகிறதில்ல. நட்சத்திரங்கள் வரிசை இதுதான், அதுபடி அது போகும். வேணும்னா ஒவ்வொரு நாளும் அதிகாரம் செலுத்துது பார்த்தீங்களா பச்சி. இந்த நாள் இந்த பச்சை அதிகாரம் செலுத்துது, அடுத்த நாள் இது படுபச்சி, அதாவது இறந்த நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இரவுக்கு ஒரு மாதிரி, பகலுக்கு ஒரு மாதிரி, தேய்பிறைக்கு ஒரு மாதிரி, வளர்பிறைக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் வித்தியாசம். அந்த செயல்பாடுகள் மட்டும் தான் வித்தியாசமே தவிர நட்சத்திரங்களில் மாற்றியெல்லாம் பண்ணணும் தேவையும் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ என்ன வரிசையோ, பஞ்சபூதம் என்ன வரிசையில் இருக்கோ அந்த வரிசை தான் பொது வரிசை அதுன்னு சொல்லுவாங்க. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் ஒரே இதுதான். வளர்பிறைக்கும் சரி தேய்பிறைக்கும் சரி. அப்படி பார்க்கும்போது இரவுக்கு ஒரு மாதிரி பச்சை இருக்குது, பகலுக்கு ஒரு மாதிரி பச்சை இருக்குது. அப்போ ஒவ்வொரு பச்சைக்கும் ஒவ்வொரு பகலுக்கும் மாற்றிக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும், உங்களுக்கு தெளிவு இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ போடுறேன். நட்சத்திரங்கள் வரிசை என்னவோ அது வளர்பிறையாக தேவையாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் என்னவோ அதுக்கு இதுதான் பச்சை.
அதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரங்கள் இந்த பஞ்சபத்தை சார்ந்ததும் சொல்லியாச்சு. வல்லூரை போய் நம்ம மாற்றி நீருக்கு பண்ண முடியுமா? வல்லூர்ன்றது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, ஆந்தைன்றது நீர்த்தத்தை அடிப்படையாக கொண்டது, காகம்ன்றது காற்று நெருப்பு தத்தை அடிப்படையாக கொண்டது. காற்று என்ன? கோழி, ஆகாயம் மயில், இதுதான் வந்து தத்துவம். இது அடிப்படையிலாம் நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வளர்பிறைக்கு தனியாகவும் தேய்பிறைக்கு தனியாகவும் பஞ்சபட்சி மாறுபடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே பட்சி தான் என்று கூறி தங்களிடம் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.